உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல் உள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. ஓம் சாந்தி. 6/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் எதிர்கால மேன்மையான குலத்திற்கு நீங்கள் செல்வதற்கு இக்கல்வியே அடிப்படையாகும். இக்கல்வியால் மாத்திரமே உங்களால் யாசகர்களில் இருந்து இளவரசர்களாக மாற முடியும். கேள்வி: எந்த இரு வழிகளில் உங்கள் வாயில் தங்க கரண்டியை நீங்கள் பெற முடியும்? பதில்: பக்தி மார்க்கத்தில் தானம் செய்து புண்ணியம் செய்வது ஒரு வழியாகும். மற்றையது இந்த ஞானத்தை கற்பதாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எதையாவது தானம் அளித்து புண்ணியம் செய்யும் பொழுது ஓர் அரசருக்கு அல்லது ஒரு செல்வந்தருக்கு புறப்படுகின்றீர்கள். அவ்வாறாயினும் அவ்விடயம் எல்லைக்குட்பட்டது. இந்த ஞானத்தால் கற்பதால் நீங்கள் வாயில் தங்க கரண்டியை பெறுகின்றீர்கள். இவ்விடயம் எல்லையற்றது. கற்பதால் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஒரு ராஜ்யத்தை பெற முடியாது. இங்கு ஒருவர் சிறப்பாக கற்கும் பொழுது உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சதா முக மலர்ச்சியுடன் இருங்கள். நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்றும் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார் என்றும் சதா உணர்ந்தவராக இருங்கள். 2. உங்கள் ஸ்திதியை நிலையானது ஆக்குவதற்கு, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்பழைய வீட்டிலிருந்து உங்கள் பற்றுக்கள் அனைத்தையும் அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கடைதல் சக்தி மூலம் உங்கள் புத்தியை சக்தி வாய்ந்ததாக்கி ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவீர்களாக. கடையும் சக்தி உங்கள் புத்தியை தெய்வீகம் ஆக்குவதற்கான போஷாக்கை கொடுக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் நினைவு செய்வதை பயிற்சி செய்வதை போல் இந்த ஞானத்திலும் கடைதலின் சக்தி உள்ளது. இந்த சக்தியை பயன்படுத்துவதால் நீங்கள் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவீர்கள். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் உங்கள் தலைப்புகளில் ஒன்றை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டு வந்து தொடர்ந்தும் அதனை கடையுங்கள். இந்த கடைதலின் மூலம் உங்கள் புத்தி சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மாயையால் ஒரு சக்தி வாய்ந்த புத்தியை தாக்க முடியாது. அதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. வீணான எண்ணங்கள் என்னும் அம்பின் மூலம் மாயை முதலில் உங்கள் தெய்வீக புத்தியை பலவீனமாக ஆக்குகின்றாள். கடைதல் சக்தியை பயன்படுத்துவதே அந்த பலவீனத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான வழியாகும். ஸ்லோகம். கீழ்ப்படிவான குழந்தைகள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அந்த ஆசீர்வாதங்களின் ஆதிக்கம் உங்கள் இதயத்தை சதா திருப்தியாக வைத்திருக்கின்றது. அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். எல்லையற்ற ஆத்ம உணர்வு பார்வையையும்
சகோதரத்துவ மனோபாவத்தையும் சதா உங்கள் உறவு முறைகளில் கொண்டிருப்பதுடன் ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் நல்லாசிகளையும் கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அதன் பலனை பெறுவீர்கள். ஆகவே முயற்சி செய்வதில் களைப்பு அடையாதீர்கள். மனம் தளர்ந்து விடாதீர்கள். உங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து எனது என்னும் உணர்விலிருந்து பற்றற்றிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஆத்மாக்களுக்கு அமைதியும் சக்தியும் என்னும் ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.